வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல்ல பார்த்தோம் அப்படின்னா, கோபி தான் அந்த பிரியாணி ஆர்டர்ல கெட்டுப்போன மட்டன கலக்க சொன்னாரு அப்படின்ற உண்மை பாக்யாவுக்கு தெரிய வந்துருது. அந்த செஃப்புமே மனம் திருந்திடுறாரு. இப்போ அந்த செஃப்புக்கு கோபி ஃபோன் பண்றாரு. இந்த தடவை என்ன பண்ணிருக்கீங்க செஃப்? கூடிய சீக்கிரமாவா டிவில நியூஸ் எதிர்பார்க்கலாமா? அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு கோபி. நீங்க என்ன சார் சொல்றீங்க? எனக்கு புரியல அப்படின்னு அந்த செஃப் சொல்றாரு. போன தடவை கெட்டுப்போன கறியை கலந்த மாதிரி இந்த தடவை ஏதாவது பெருசா பண்ணி அந்த பாக்கியாவோட ஹோட்டல்ல முழுசா மூட வச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு கோபி. என்னால இப்ப எதுவும் பேச முடியாது சார் அப்படின்னு சொல்லிடுறாரு அவரு. பக்கத்துல ஆள் இருக்கிறாங்களா? சரி, நான் புரிஞ்சுக்கிறேன், நீங்க அப்புறமா வந்து என்ன மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு கோபி. கோபியை பேசினது எல்லாமே இப்போ லவுட் ஸ்பீக்கர்ல இருந்ததுனால ஈஸ்வரியுமே கேட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இந்த ஆளை நீ சும்மாவே விடக்கூடாதுக்கா அப்படின்னு சொல்றாங்க செல்வி. கோபி தான் இந்த காரியத்தை பண்ண சொன்னாருன்றது எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க பாக்யா. பாக்யா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அந்த பிரியாணிய சர்ப்ரைஸா அந்த செஃப்போட வீட்டுக்கும் அனுப்பி வச்சிருப்பாங்க. அத அவரோட பொண்ணு சாப்பிட்டு அந்த பொண்ணுக்கு உடம்பு முடியாம போயிருது. நீ பண்ண பாவம் தாயா இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு பொண்டாட்டி திட்டிட்டு இருக்கிறாங்க அந்த செஃப்ப. அந்த டைம்ல கரெக்டா பாக்கியாவுமே போறாங்க. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த செஃப் இப்போ உளறிடுறாரு. நீங்க யாருன்னு தெரியாதப்பயே உங்க மேல நான் நம்பிக்கை வச்சேன். ஆனா இப்ப நீங்க மனம் திருந்திட்டீங்கல்ல, இனிமே எனக்காக வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவ்வளவு விஷயம் பண்ண அந்த கோபி சார சும்மா விடக்கூடாதுக்கா அப்படின்னு சொல்றாங்க செல்வி. பாக்கியாவுமே இப்போ ரொம்ப கோவமா அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. நாளைக்கு எபிசோட்ல கோபிய நேரா பாக்குற பாக்கியா உண்டு இல்லைன்னு பண்ண போறாங்க. என்ன பழி வாங்குறதா நினைச்சு அந்த பிரியாணில கெட்டுப்போன கறியை கலக்க சொன்னது இவர் தான் அப்படின்னு பாக்கியா சொல்றது கேட்ட உடனே ராதிகாவுக்குமே பெரிய அதிர்ச்சியா இருக்கு. இவரை நான் சும்மா விட போறது இல்ல, இவர் மேல நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்ல போறாங்க பாக்கியா. பாக்கியா சமாதானமாகாம கண்டிப்பா கோபி மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து கோபியை ஜெயிலுக்கு அனுப்புனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.